தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கெட்டிமேளம் சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறேங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் முருகனுடைய இந்த நிலைமைக்கு மகேஷ் காரணமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட லாஸ்ட் எபிசோடை முடிச்சிருந்தாங்க. மகேஷுக்கு எப்போ இந்த உண்மை தெரிய வந்ததோ அடுத்த செகண்ட் அஞ்சலியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. போன அடுத்த செகண்ட் அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. உடனே அஞ்சலியை கூட்டிகிட்டு மகேஷ் டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் அங்கே அஞ்சலியை டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அஞ்சலியை தொட்டு தொட்டு பேசுகிறத மகேஷ் பார்த்துட்டு செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஸோ அஞ்சலிக்கு ஃபுட் பாய்சன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதும் அஞ்சலியை கூட்டிகிட்டு டாக்டர் ரூமை விட்டு வெளியில் வராங்க. அஞ்சலியை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் மகேஷ் டாக்டர்கிட்ட போகிறாங்க. என் மனைவிக்கு நல்லாவே ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க, என் மனைவியை என்னை தவிர யாரும் தொட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டரோட கையை ஒடிச்சு விட்றாரு. கை எப்படி ஒடிஞ்சதுன்னு யாராவது கேட்டால் பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லணும்னு சொல்லி மிரட்டிட்டு மகேஷ் அங்கேருந்து போகிறாரு. இதோட இந்த ப்ரோமோவையும் முடிச்சிருக்காங்க. மகேஷோட கேரக்டர் வர வர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவர் பெரிய சைக்கோவாக தான் இருப்பார் போல். ஸோ அப்படி முருகனோட வாழ்க்கை மகேஷோட வாழ்க்கை இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அப்படி என்ன ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.